ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளை பூசணிக்காய் போட்டு நம்ம இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம். எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், செம்ம சூப்பராகவும் இருக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம விற்கிற சாம்பாரை விட இந்த பூசணிக்காய் சாம்பார் வச்சு பாருங்களேன், மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் 1/4 கிலோ துவரம் பருப்பு எடுத்துருக்கேன், ஒரு கப்பு அளவுக்கு. இதை நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சேர்த்த பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பருப்பு வேகிறது கரெக்டாக இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே 1/4 டீஸ்பூன் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஈக்குவலாக அந்த ரேஷியோ எடுத்துக்கோங்க. சாம்பார் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரேஷியோவில் போட்டிங்கன்னா. தண்ணி எல்லாமே தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டு நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு விசில் வேகம் கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 விசில் விட்டால் எங்களுக்கு பருப்பு கரெக்டாக வெந்துடும். ஸோ நான் அந்தளவுக்கு நான் விசில் விட்டுக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு 3 விசில் வந்தால் தான் பருப்பு நல்லா வேகும். ஸோ 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். விசில் எல்லாமே போகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பூசணிக்காய் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பெரிய பூசணிக்காவை எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து காவாசி தான் சேர்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது கட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பீசஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நிறைய பேர் ஊரில் வந்து வெண்பூசணி சொல்லுவாங்க, பூசணிக்காய் சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்க ஊரில் ஒவ்வொரு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதை நான் ஃபுல்லாக தோலை ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா. ஓவர் ஃபேட்டாக இருக்கிறவங்க இந்த பூசணிக்காய் வந்து ஜூஸாக எடுத்து குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும் வெயிட் எல்லாமே. அதே மாதிரி வந்து நமக்கு வயிற்றில் தொப்பை அந்த இது கொழுப்புலாம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே நமக்கு இந்த பூசணிக்காய் ஜூஸ் நல்லா கரைச்சி கொடுக்கும். வெறும் பூசணிக்காவை அப்படியே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தோலை ஃபுல்லாக நம்ம வந்து சீவி எடுத்துட்டோம். இது தோலை சீவுறதுக்குள்ளே ஒரு வழியாக வேலை முடிச்சிட்டேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், அது தோல் சீவுறது தான் இந்த காயிலேயே. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். சாம்பாருக்கு கொஞ்சம் நல்லா பெரிய பீசஸாகவே போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். காய் நமக்கு குலையாமலும் வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பெருசாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா காயுமே. ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பூசணிக்காய் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம், என்ன ஆச்சு அந்த ஸ்டேஜில் போய் பார்க்கலாம். புளி வந்து சாம்பார் கரைச்சி ஊற்றுவேன். அதனால் நான் சும்மா லைட்டாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு மாதிரி. தண்ணி ஊற்றி கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். நமக்கு கரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஊறிச்சுன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பருப்பு வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் குக்கரில், அது என்ன ஆச்சு பார்த்துக்கலாம். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்குது. கரண்டி வச்சு நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்குது பருப்பு நல்லா. இந்த மாதிரி வெந்துச்சுன்னா தான் நமக்கு சாம்பார் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக. அந்த நறுக்கின வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும். லைட்டாக ஒரு கொத்து அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சாம்பாரில் வந்து கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் எப்போயுமே எக்ஸஸாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அந்த சாம்பார் இந்த புளிப்போடு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த சாம்பார் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அப்படியே நல்லா காயெலாம் நல்லா குழஞ்சி போய் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த காய் பார்த்திங்கன்னா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காய் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம்.
காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பருப்பையும் நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேருங்க. ஏன்னா நம்ம வந்து சாம்பார் நல்லா கொதித்து வரணும், காய் நமக்கு நல்லா வெந்து வரணும். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸஸாகவே தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடையில் விற்கிற சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2யும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாம்பார். உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை, இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த மிளகாய் தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டுன்னு அந்த சாம்பார் காய் ஃபுல்லாக நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 10 நிமிஷமாவது இந்த காய் நமக்கு வேகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா காயெலாம் நல்லா இப்போ தான் வேக ஆரம்பிக்குது. நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ இதை அப்படியே கரண்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த பூசணிக்காயில் சாம்பார் வச்சு பாருங்கள், நீங்களே மறக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா காய் நல்லா வேகணும். இன்னும் நம்ம புளியும் ஊற்றணும். அதனால் காய் நல்லா வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் புளி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி சாம்பாரை ஃபுல்லாக நல்லா கொதிக்க வச்சு காயெலாம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் சேருங்க, இல்லைன்னா காய் நமக்கு குக் ஆகாமல் ஆகிடும், டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. லாஸ்ட்டில் இறக்கும்போது இந்த மாதிரி புளி தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். புளி தண்ணி சேர்த்துருக்கிறதுனால திரும்ப ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க போகிறேன். தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருக்குது. நம்ம காய் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா போதும், மணக்க மணக்க சாம்பார் ரெடி. சூப்பராக இருக்கும் சாம்பார். அது கொத்தமல்லி தூவுனதுக்காக செம்ம ஃப்ளேவராக இருக்குது. அப்படியே வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சாம்பார் ரைஸில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த பூசணிக்காய் சாம்பார் வைப்போம். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்கள் லைக் பண்ணி சாப்பிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி வீடியோஸாக. கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பூசணிக்காய் வச்சு சாம்பார் எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சாம்பார், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.